பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இது வாழ்வா சாவா போட்டி. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீலங்கா பங்களாதேஷுடன் முதல் சூப்பர் 4 சுற்றுல தோல்வி அடைந்திருக்கிறது. அதே மாதிரி இரண்டாவது சூப்பர் 4 சுற்றுல இந்தியாவுடன் பாகிஸ்தான் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆகிய காரணத்தினால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் ஆல்ரெடி ஒரு போட்டியை ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த போட்டியில தோக்குறவங்க ரெண்டு போட்டியில தோல்வி அடைஞ்சதும் இல்லாம வெளியே போறதுக்கான 90% வாய்ப்பையும் பெறுவாங்க. அந்த வகையில இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி தான். ஆனா அவங்க சூஸ் பண்ணது பவுலிங். ஏன் பவுலிங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்னா எல்லாரும் வழக்கம் போல அபுதாபில என்ன ரீசன் சொல்லுவாங்களோ அந்த ரீசன் தான் சொல்லி இருக்காங்க. பனிப்பொழிவின் காரணமாக செகண்ட் ஹாஃப்ல பவுலிங் வீசுறவங்க கண்டிப்பா ரன்களை வாரி வழங்குவாங்க. ஆகிய காரணத்தினால நாங்க முதல்ல பந்து வீசிடுறோம், அதிகமான இலக்கை அவங்க கொடுத்தாலும் நாங்க திருப்பி அடிச்சுக்கிறோம்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துல சல்மான் அலியும் காரணத்தை சொல்லி இருந்தாரு. உடனே இந்த இடத்துல ஸ்ரீலங்காவினுடைய கேப்டன் கிட்ட கேட்கும் போதும் அதே ரீசன் தான் சொன்னாரு. இருந்தாலும் எங்களுக்கு பேட்டிங் கிடைச்சிருந்தாலும் ஓகே தான்ப்பா, நாங்க ஆடிக்கிறோன்ற மாதிரி அவரும் அசால்ட்டா போயிட்டாரு. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பந்து வீச வந்தவர் ஷாஹின் அஃப்ரிடி. இவர் ஓவர் வீசினா அபிஷேக் சர்மா மட்டும் தாங்க 4-6 அடிப்பாரு ஃபர்ஸ்ட் பால்ல. மற்ற வீரர்கள் யாருமே அடிக்க மாட்டாங்க. அந்த வகையில ஸ்ரீலங்கா தரப்பிலிருந்து ஓபனர்களாக வந்தவர்கள் இந்த இடத்துல மெண்டிஸ், குசால் மெண்டிஸும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிஷாங்கா. இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஆட்டத்தை ஆடி பெரிய இலக்க பாகிஸ்தானுக்கு எதிராக கொடுப்பாங்க. ஏன்னா பங்களாதேஷுக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சரி, இந்த இடத்துல இருந்து நம்ம பாஸ்ட மறந்துட்டு ஓரளவுக்கு ஆட்டத்தை நகர்த்திட்டு போவோம் நினைச்சு இவங்க பெரிய ஸ்கோரை கொடுத்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? முதல் பால் ஒரு சிங்கிள் அடிச்சு நிஷாங்கா தப்பிச்சிட்டாரு. இரண்டாவது பந்துல ஃபார்வர்ட்ல ஈஸியா கேட்ச் கொடுத்துட்டு குஷால் மெண்டிஸ் டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. சரி, விக்கெட் விழுந்துருச்சு. இந்த இடத்துல ஃபஹீம் அஷ்ரப் ஓவரை நாம அடிக்க வேணாம், கொஞ்ச நேரம் நகர்த்தி விளையாடுவோம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்காம இந்த இடத்துல குஷால் பெரேரா என்ன தெரியுமா பண்ணாரு? ஜஸ்ட் ஒரு ஃபிளிக் தான், அது 6 போயிட்டு விழுந்துருச்சு. சரி, இங்கிருந்து ஆட்டம் சூடு பிடிக்கும் போல மனுஷன் பயப்படாம ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடி ரன்களை கண்டிப்பா சேர்த்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா அடுத்த ஓவர்லயே ஷாஹின் அஃப்ரிடி மறுபடியும் வந்து அவருடைய ஓவர்ல நிஷாங்கா ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. சரி, இந்த இடத்துல துளிர் விட்டு போச்சு. அந்த பக்கமா குஷால் பெரேரா ஒரு 6, இந்த பக்கமா நிஷாங்கா ஒரு 6. என்னமோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைச்சா அடுத்த பந்துல நிஷாங்கா ஈஸியா கேட்ச் கொடுத்துட்டு அவரும் வெளியில போயிட்டாரு. இதன் அடிப்படையில் ஷாஹின் அஃப்ரிடி இந்த பவர் பிளேக் குள்ளாரையே 2 விக்கெட் எடுத்துட்டாரு. இதுக்கு மேல பவர் பிளேக் வெளியே வேற ஒரு விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. பவர் பிளேக் குள்ளார குஷால் மெண்டிஸும் காலி, இன்னொரு பக்கம் வந்து நிஷாங்காவும் காலி. நிஷாங்கா 8 பாலுக்கு 7 ரன் அடிச்சு அவரும் பெவிலியன் போயிட்டாருன்னு சொன்னோம்ல. இந்த இடத்துல சரி, அதுக்கப்புறமா விக்கெட் விழக்கூடாதுன்னு ஸ்ரீலங்கா வீரர்கள் நினைச்சாங்களா? கண்டிப்பா நினைக்கல போல. ஏன்னா 17 பாலுக்கு 15 ரன் அடிச்சு குஷால் பெரேரா இந்த இடத்துல ஹாரிஸ் ரவுஃப் ஓவர்ல ஈஸியா விக்கெட் ஆகிட்டு அவரும் வெளியே போயிட்டாரு. ஆக மொத்தம் பவர் பிளேக்குள்ளார 53க்கு 3 விக்கெட் விழுந்தாச்சு. இதுக்கப்புறமா கட்டுக்கோப்புடன் தான் விளையாட வேண்டும். கண்டிப்பா 10 ஓவருக்கு அதற்கு தேவையான ரன் வராது. இதுக்கப்புறமா கொஞ்சம் டாட் பண்ணி தான் விளையாட ஆரம்பிப்பாங்க ஸ்ரீலங்கா வீரர்கள். அப்படிதான் மேட்சும் போச்சு. ஆனா இந்த இடத்துல எந்த அணி வீரர்களாக இருந்தாலும் 53க்கு 3 விக்கெட் விழுந்து போச்சு. இதுக்கப்புறமா யாராச்சும் ஒருத்தர் தற்காத்து நாம அணியை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாம கேப்டன் வேற உள்ள இருக்கிறாரு. வேற யாரும் இல்ல, அசலங்கா. அவருடைய விக்கெட்டை 7வது ஓவர்ல இந்த இடத்துல உசைன் தலத் அவருடைய ஓவர்ல ஈஸியா விக்கெட் கொடுத்துட்டாரு. அவர் 18 பாலுக்கு 20 ரன் அடிச்சு அவரும் வெளியில போயிட்டாரு. அவர் தான் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாரு. சரி, அதற்கு அடுத்து வந்தவராவது கேப்டனே போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையா விளையாடி ரன்களை சேர்ப்போன்னு கூட கொஞ்சம் கூட நினைக்காம ஷனாக்கா ஈஸியா அவுட் ஆயிட்டு அவரும் அடுத்த பந்துலயே பெவிலியன் போயிட்டாரு டக் அவுட் ஆகி. இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா 12.1 பந்துல அப்ரார் வீசின பந்துல அசரங்கா ஈஸியா விக்கெட் ஆகி போல்ட் ஆயிட்டாரு. அதுவும் அந்த செலிப்ரேஷன் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணுச்சு. அவர் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவர்களுடைய வீரர்கள் வரும்போது அசரங்கா பண்ற வேலையை அவரால் சகிச்சுக்க முடியல. ஆனா சிரிச்சிட்டாரு, என்னமோ தெரியல, எப்படியோ சிரிச்சு சமாளிச்சிட்டாரு. ஆல்ரெடி கோலிக்கு எதிராகவே நிறைய வேலையை பார்த்தாரு. ஆனா அங்கிருந்து தப்பிச்சு மீண்டும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு. அசரங்கா சும்மா விடல, 3 விக்கெட்டை எடுத்து தள்ளிட்டாரு. 3 விக்கெட்டுக்குமே செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்தது. திருப்பி பழிக்கு பழி வாங்கியாச்சு. ஆனா மேட்ச்ல தோத்துட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல ஒரு குறையா இருக்குது. அப்ரார் வீசின பந்துல அசரங்கா போல்ட் ஆகி 13 பாலுக்கு 15 ரன் அடிச்சு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. 12.1 பாலுக்கு 80 ரன்னுக்கு 6 விக்கெட் விழுந்தாச்சு. இதுக்கப்புறமா எப்படிரா ரன்னை நகர்த்திட்டு போகிறதுன்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் ஒரு பக்கம் தனியா போராடிட்டு இருக்காரு. கமிந்து மெண்டிஸ் வேற யாரும் இல்ல, கிட்டத்தட்ட 50 அடிச்சிட்டாரு. அவர் 50 அடிச்சும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஒருத்தர் கூட அவருக்கு துணையா கொஞ்ச நேரம் கூட நிக்கல. ஏன்னா ஒரே ஒரு கருணாரோத்ரனேன்னு சொல்லக்கூடிய ஒரே வீரர், இத்தனைக்கும் ஒரு ஆல்ரவுண்டரா போலரான்னு தெரியல, அவர் மட்டுமே கடைசி வரைக்கும் அவர் கூட போராடி நிலைச்சு நின்று ஓரளவுக்கு ஸ்கோரை எடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா அணி 133க்கு 8 விக்கெட் விழுந்தாச்சு. 20 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல பெருசா அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ் மட்டும்தான். 44 பாலுக்கு 50 அடிச்சுட்டு ஷாஹின் அஃப்ரிடி ஓவர்லயே விக்கெட் ஆகி இருப்பாரு. 17வது ஓவர்ல 3 4 2 6 அடிச்சிருப்பாரு. என்னதான் இவர் அசாத்தியமாக விளையாடினாலும் இவர் கூட ஒருத்தர் கூட நிலைச்சு விளையாடல.
அதுவும் இல்லாம சொல்ற அளவுக்கு ஆடினது யாருன்னு பாத்தீங்கன்னா அசலங்கா மட்டும் தான் 20 ரன் அடிச்சிருப்பாரு. மற்றபடி யாருமே பெருசான ஒரு இலக்கை அடிக்கவே இல்லை. ஆகிய காரணத்தினாலதான் 133க்கே சுருங்கி போச்சு. அப்படி சுருட்டிய பாகிஸ்தான் பவுலர்களுடைய தரத்தை நாம தெரிஞ்சுக்கணும்ல. ஷாஹின் அஃப்ரிடி 4 ஓவர் வீசி 28 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் தான் அதிகபட்சமான விக்கெட் எடுத்தவரே. அதே மாதிரி ஃபஹீம் அஷ்ரப் 4 ஓவர் வீசி 34 ரன் கொடுத்திருக்காரு. எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. ஹாரிஸ் ரவுஃப் அவர்கள் 4 ஓவர் வீசி 37 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சல்மான் ஆகா தன்னுடைய கடமைக்கு ஒரு ஓவரை போட்டு 5 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. உசைன் தலத் 3 ஓவர் வீசி 18 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஆனா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அப்ரார் 4 ஓவர் வீசி 8 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் மட்டும் தாங்க கட்டுப்படுத்தி வீசி இருக்காரு. என்னதான் பாகிஸ்தான் அணி இவ்வளவு கண்ட்ரோலா வீசினாலும் இந்த பக்கமா ஸ்ரீலங்காவிலும் ஸ்பின்னர்கள் இருக்கிறாங்க. தீக்ஷனா இருக்கிறாரு, அசரங்கா இருக்கிறாரு, சமீரா நல்லா வீசக்கூடியவர். இப்படிப்பட்ட போலிங் இருக்கும் பொழுது இந்த ரன்னை எளிமையா ஈஸியா அடைஞ்சிடுவாங்களானா பாகிஸ்தான் அணி கண்டிப்பா கிடையாது. அவங்க கூடவும் போராட வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆட்டத்தினுடைய முடிவும் இருந்தது. அந்த வகையில பாகிஸ்தானுடைய ஓபனர்களாக ஃபர்கான், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் ப்ரொமோஷன் கொடுத்து ஓபனிங் இறங்கினாரு. இவங்க 2 பேருமே சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா அசலங்காவே நாம பாராட்டணும். கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளார 3 வீரர்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஒன்னு சமீரா, இன்னொன்னு தீக்ஷனா, இன்னொன்னு துஷாரா. இந்த 3 பேர் மட்டும் தான் பந்து வீசினாங்க பவர் பிளேக்குள்ளார. அதாவது 6 ஓவருக்குள்ளார மொத்தமா 48க்கு 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். காரணம் என்னன்னா 48ன்றது அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் தான். 133 மட்டும் தான் அடிச்சிருக்கிறது. பாகிஸ்தான் அடிக்க வேண்டியது 134 மட்டும் தான். ஆனா இந்த இடத்துல 6 ஓவருக்குள்ளாரே 48 கொடுத்து வச்சிருக்காங்களே ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஆனா இந்த இடத்துல 2 விக்கெட் எடுத்தது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான பர்ஹானோ ஃபக்கர் ஜமான் 2 பேரையுமே தூக்கி இருக்கிறாங்க. மிடில் ஆர்டரை ஈஸியா கழட்டிடலாம். ஏன்னா ஸ்பின்னுக்கு எடுபடக்கூடிய ஒரு கிரவுண்ட் தான். ஆகிய காரணத்தினால இந்த இடத்துல தீக்ஷனா, அசலங்கா இவங்களை வச்சு எப்படியாச்சும் முடிச்சு கட்டிடலான்ற ஒரு கனவுல இருந்தாங்க ஸ்ரீலங்கா வீரர்கள். அப்படி எப்படிதான் இந்த மாற்றம் நடந்ததுன்னு கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஓவர்ல துஷாரா 4 ரன் கொடுத்தாரு. அடுத்த ஓவர்ல சமீரா 4 ரன் கொடுத்தாரு. 3வது ஓவர்ல மீண்டும் வீச வந்த துஷாரா 18 ரன் கொடுத்து 26க்கு 0 வந்துருச்சு. 4வது ஓவர்ல தீக்ஷனா வந்தாரு. சரி, இந்த இடத்துல ஸ்பின் எடுபடுமேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்து கட்டுப்படுத்தலாம்னு நினைச்சா அது முடியல. காரணம் என்னன்னா 2 4 கொடுத்துட்டாரு. 10 ரன் வந்துருச்சு. 36க்கு 0. 5வது ஓவர்ல மீண்டும் வந்து சமீரா வந்தாரு. 7 ரன் கொடுத்தாரு. ஆக மொத்தம் 43 வந்துருச்சு. கடைசியா 5 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கடைசி ஓவர்ல பவர் பிளேல 6வது ஓவர்ல தீக்ஷனா வீச வரும்போது 2வது பந்துல இந்த இடத்துல பர்ஹான் அதாவது அவருடைய விக்கெட்டை ஈஸியா எடுத்துட்டு அவரை பெவிலியனுக்கு அனுப்பி இருக்காரு. 15 பாலுக்கு 21 மட்டும் தான் அடிச்சாரு. சுரா மாட்டிக்கிச்சு. கூடவே இன்னொரு எராவோ மாட்டிக்கிச்சு. வேற யாரும் கிடையாது, ஃபக்கர் ஜமான். 19 பாலுக்கு 15 அடிச்சிருந்தாரு. அவர் அடிச்ச பால அசரங்க அசால்ட்டா புடிச்சு போட்டுட்டாரு. அப்படி புடிச்சு போடும்போது அப்ரார் பண்ண விஷயத்துக்காக திருப்பி பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு செலிப்ரேஷனை பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்தவர் எடுத்தாலும் விக்கெட்டை இவர் செலிப்ரேட் பண்றாரு. இவரே எடுத்தாலும் அதே செலிப்ரேஷனை மீண்டும் பண்றாரு. இந்த வகையில 48க்கு 2 விக்கெட் பவர் பிளேக்குள்ளார. இப்போ சையும் அயூபும் சல்மான் அலியும் உள்ள இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் மேட்சை காப்பாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முழுக்க ரசிகர்களும் சரி அங்க இருக்கக்கூடிய வீரர்களும் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்தது? அசரங்கா 7வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே போல்ட் ஆக்குனாரு சையும் அயூப். 3 பாலுக்கு 2 அடிச்சு அவரும் வெளியில போயிட்டாரு. சரி, இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா சல்மான் ஆகா ஒரு நல்ல ஆட்டத்தை ஆடுவாரு, கேப்டனா பொறுப்பா இருப்பாரு. ஏன்னா இந்த ஆசிய கோப்பையிலே பெருசா ஜொலிக்கல, இந்த இடத்துல தான் ஜொலிக்க போறாருன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா மனுஷன் இந்த இடத்துல மீண்டும் என்ன பண்ணாருன்னா 9வது ஓவர் வீச வந்த அசரங்கா ஓவர்லயே ஒரு LBW ஆகியிருப்பாரு. தேவையில்லாம இந்த LBW வேற ரிவ்யூ எடுத்து என்னமோ இவர் தான் டீமை காப்பாத்த போற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ரிவ்யூவும் லாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆக மொத்தம் 71க்கு 4 விக்கெட் 10 ஓவர் கம்ப்ளீட் ஆகும்போது இவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு 48, அடுத்த 4 ஓவருக்கு 23 ரன் மட்டும் தான் சுருக்கி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வின் பண்றதுக்கான சாத்தியக்கூறு 100% இருக்கிறது. ஆனா இதை குறைச்சுக்கிட்டது எங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த 2 ஓவர் கூட கட்டுப்பாட்டோட வீசி சமீரா கூட ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த சமீரா எடுத்த விக்கெட் கூட பலமான விக்கெட் தான். ஆனா முகமது நவாஸும் இன்னொரு பக்கம் இடையில் இறங்கப்பட்ட உசைன் தலத் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு எடுத்துட்டு போய் மேட்சை முடிச்சுட்டாங்க. யார் போட்டாலும் சரி, அசரங்கானா போடட்டும், தீக்ஷனா போடட்டும், யார் போட்டாலும் பொளந்து கட்டுறது தான். 14வது ஓவர்ல அசரங்கா போடும்போது 12 ரன் அடிச்சாங்க. அதே மாதிரி 17வது ஓவர்ல மீண்டும் அசரங்கா வந்து வீசினா 12 ரன் அடிக்கிறாங்க. சமீரா ஓவர் கடைசியா 18வது ஓவர். அந்த ஓவர்ல 2 6 1 4 அடிச்சு கடைசி பந்துல 6 அடிச்சு தான் வின் பண்ணிருக்காங்க. அதாவது 2 ரன் மட்டும் தான் தேவை. 12 பால மிச்சம் வச்சு 18வது ஓவர்ல கம்ப்ளீட் பண்ணி 138க்கு 5 விக்கெட் மட்டும் விழுந்து ஈஸியா வின் பண்ணி இந்த இடத்துல
அவங்க ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பை 90% உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷ் கூட என்ன வேணாலும் நடக்கலாம், அது முடிஞ்ச பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். அதே மாதிரி ரன் ரேட் அடிப்படையில் இப்போ பாகிஸ்தான் அணி 2வது இடத்துல இருக்கிறது, முதல் இடத்துல இந்தியா இருக்கிறது, 3வது இடத்துல பங்களாதேஷ் இருக்கிறது 2 பாயிண்டோட. ஆனா 0 பாயிண்டோட ஸ்ரீலங்கா அணி வீட்டுக்கு போக போகுது. இதுல குறிப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது உசைன் தலைத் 30 பாலுக்கு 32 அடிச்சிருப்பாரு, 4 4 அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி 28 பாலுக்கு 38 அடிச்சிருக்கக்கூடியவர் முகமது நவாஸ் கிட்டத்தட்ட 2 6 3 4 அடிச்சிருப்பாரு. இப்போ இந்த ஸ்ரீலங்கா அணியிலிருந்து கட்டுப்படுத்தி வீசினவங்க யாரு, அதிகமா ரன்னை கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. துஷாரா 3 ஓவர் வீசி 29 ரன்னை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. இவர் எந்த மேட்ச்ல சரியா செயல்படுறாரோ இல்லையோ, இந்த மேட்ச்ல சரியா செயல்பட்டிருக்கணும். சமீரா 4 ஓவர் வீசி 31 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. தீக்ஷனா 4 ஓவர், அசரங்கா 4 ஓவர், இவங்க 2 பேருமே 4 ஓவர் வீசி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. தலா 2 விக்கெட்டா. அசலங்கா 2 ஓவர் வீசி 11 ரன்னும், கருணாரத்னே 1 ஓவர் வீசி 11 ரன் கொடுத்திருக்காங்க. மொத்தமா இந்த டீம்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா பேட்டிங்ல சரியா செயல்படாத ஒரே காரணத்தினாலதான் இவங்க வீட்டுக்கு போக போறாங்க. நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய போட்டிகளை பற்றி, நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டிகளை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.